ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். த ஆர்டிக். இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய். ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சத்யஜித் ராய் 1921 to 1992 was an Indian film maker. ஸோ இவரோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1921 to 1992. இவர் வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர். இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸை ப்ளே பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் born in கொல்கட்டாவில் பிறந்திருக்காரு. ஹி authored several short stories and novels mean primarily for young children and teenagers. இவர் வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ் எழுதியிருக்காரு. மெயினாக யங் சில்ட்ரனுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் தான் எழுதியிருக்காரு. He revived the children's magazine Sandesh, which his grandfather had started in 1913 and edited it until his death in 1992. ஸோ இவர் வந்து அவரோட தாத்தா ஆரம்பித்த மேகசின், சில்ட்ரன்ஸ் மேகசின் சந்தீஷ் அப்படிங்கிறத வந்து அதை வந்து இவர் ரிவைவ் பண்ணியிருக்காரு. அதே வந்து புதுப்பிச்சு இது பண்ணியிருக்காரு. இவர் அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவரோட தாத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913. இவர் வந்து அது வந்து 1992 இவர் இறக்குற வரைக்கும் அதை வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. Ray was more interested in writing rather than film making. இவருக்கு வந்து ரைட்டிங்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, ஃபிலிம் மேக்கிங்கை விட. His stories have been translated in Europe, the United States and many other countries. இவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் எங்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் and many other countries. Ray received many awards including 32 National Film Awards by the Government of India, notably the Padma Bhushan in 1965 and the highest civilian honor, Bharat Ratna, shortly before his death. ஸோ இவர் வந்து நிறைய ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பத்மபூஷன் அவார்டு இவருக்கு எப்போ கிடச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1965. அண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரான பாரத் ரத்னாவும் இவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் நம்ம பாத்திரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களோட தப்பை உணர்ந்து அதை வந்து திருத்திக்கணும். இப்போ நம்மளுக்கு அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடந்துச்சுன்னா நம்ம எப்படி திருத்துவோம் அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு கொஷின் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மோட்டிவேஷனில். அதுக்கப்புறம் ஸ்டோரி மூவ் ஆகுது. Aditya and I were returning from the site of our new factory at deodorants. We are driving along National Highway 40. ஸோ ஆதித்யா அண்ட் ஸோ ஐங்கிறது நேரேட்டர். அவரும் வந்து அவங்களோட நியூ ஃபேக்ட்ரி டியோட்ரன்ஸ்லேருந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க, அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வி ஆர் டிரைவிங் அலாங் நேஷ்னல் ஹைவே 40. ஸோ அவங்க வந்து நேஷ்னல் ஹைவே 40, நேஷ்னல் ஹைவேஸ்க்கெலாம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த வழியாக வந்துட்டுருக்கோம். வி ஹேட் ரீச்ட் அ பாயிண்ட் வேர் த ரோட் பைஃபர்கேட்டட். ஸோ அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து ரோடு வந்து டிவைட் ஆகுது. பைஃபர்கேட்டட்னா டிவைடட் இன்ட்டு 2. ஸோ டிவைட் ஆகுது. இஃப் வி ட்ரோ 10 kilometers அலாங் த ரோட் தட் பிரான்ச்ட் ஆஃப் டு த ரைட் வி வுட் ரீச் பிரம்மபூர். ஸோ அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரிஞ்சு போகிற இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபூர் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Calcutta. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, நம்ம வந்து அங்கே போகலாமா, அதில் போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா ஆதித்யா வந்து அந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. அங்கே தான் மெட்ரிகுலேஷன் ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது பண்ணுறதுக்காக கல்கட்டாவுக்கு கிளம்பியிருக்காங்க. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old, recollected Aditya. ஸோ ஆதித்யா வந்து அவரோட மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ நாங்கள் எங்களோட அந்த பூர்வீக வீடை வந்து நாங்கள் விட்டுட்டு வரப்போ, நாங்கள் அங்கே இருக்கிறப்போ அந்த வீட்டுக்கு வந்து 29 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த வீட்டை விட்டுட்டு வந்தோம். அப்போது வந்து அந்த வீடுக்கு 200 வருஷமாக அந்த வீடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். I doubt if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. ஸோ வந்து ஆதித்யாவுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. இன்னும் அந்த ஸ்கூல் பில்டிங் நம்ம படித்த அந்த ஸ்கூலில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும், நிறைய பில்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். அதை வந்து
நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறார். ட்ரைங் டு ரிவைவ் ஓல்டு சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிசப்பாயிண்டிங். அந்த பழைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் இது பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அவருக்கு கொடுத்துருக்கு. பட் he said he wished to visit the tea shop of Nagan uncle if still existed and have a cup of tea there. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஸ்கூலெல்லாம் போய் பார்க்கணுங்கிறதுலாம் அதில் போய் அந்த ஓல்டு மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறதுலலாம் ஒரு சந்தோஷம் இல்லை, எந்த இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து எனக்கு வந்து நாகன் அங்கிளோட டீ ஷாப்பை போய் பார்க்கணும், இன்னும் அது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், இருந்துச்சுன்னா அதில் ஒரு கப் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ we took the turning to the right and decided to drive to Brahmapur, of which Aditya's ancestors were once the zamindars. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து ரைட் எடுத்து பிரம்மபூருக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஆதித்யாவோட ஆன்சஸ்டர்ஸ், அதாவது முன்னோர்கள் வந்து ஜமீன்தாராக இருந்திருக்காங்க. Aditya's father had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. ஸோ ஆதித்யாவோட அப்பா வந்து அந்த பூர்வீக வீட்டை விட்டுட்டு கொல்கட்டாவுக்கு போகிறாரு. அங்கே வந்து அவருக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை வந்து தொடங்கியிருக்காரு. After his death, Aditya was looking after it and I was his friend and business partner. ஸோ ஆதித்யா கூட இப்போ வந்திருக்காரு இல்லையா, ஸோ அவர் தான் ஆதித்யாவோட ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் பார்ட்னரும். ஆதித்யா வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா பண்ண பிஸ்னஸை வந்து இவர் பார்த்துட்ருக்காரு. இவரோட ஃப்ரெண்டும் அவர் கூட வந்து சப்போர்ட்டாக பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருக்காரு. It was the month of Magha, that is January to February by the English calendar, the middle of winter. ஸோ வந்து அந்த மந்த்து பார்த்திங்கன்னா மகா அப்படிங்கிற மந்த்து. ஸோ அது என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா ஜான்வரி டு ஃபிப்ரவரி தான் அந்த மந்த்து இங்கிலீஷ் கேலண்டர் வைஸாக. அது வந்து வின்டர் சீசனில் மிடில் ஆஃப் வின்டர் சீசன், ஓகேவா. பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 in the afternoon. The sun was soothing on either side of the road were paddy fields as far as the eye could see. Harvest was over and there had been a good crop that year. ஸோ அவங்க வந்து அங்கே ரீச் ஆகும்போது மதியம் 3:30 ஆயிடுச்சு. இந்த சன் வாஸ் சூத்திங், ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோட் இப்போ பேடி ஃபீல்ட்ஸ், ரோடோட ரெண்டு சைடும் பார்த்தா பேடி ஃபீல்ட்ஸ். அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பேடி ஃபீல்ட்ஸ் தான் இருக்குது. ஹார்வெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த தடவை வந்து நிறைய நல்ல க்ராப் நிறைய கிடச்சிருக்கு அவங்களுக்கு, நல்ல விளைச்சல் அந்த வருஷம் வந்திருக்கு. ஆஃப்டர் அபவுட் 10 minutes we came to the local school beyond the iron gates were playing the field and the 2-storied ஸ்கூல் பில்டிங். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ரீச் ஆனோடனே தள்ளி போனோடனே அவங்க வந்து ஒரு அயன் கேட்டை, நல்ல பெரிய அயன் கேட் இது பண்ணால் ஒரு ஸ்கூல் பார்க்குறாங்க. இது வந்து 2-storied பில்டிங்காக இருக்குது. அதான் அந்த ஆதித்யா படித்த ஸ்கூல். We got down from the car and stood in front of the gate. ஸோ ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று பார்க்குறாங்க. I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. ஸோ அவர் ஆதித்யாவோட ஃப்ரெண்ட் அவர் கூட வந்திருக்கார் இல்லையா, ஸோ அவர் கேட்குறாரு எல்லாம் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா வந்து இல்லை எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் ஸ்கூல் யூஸ் டு பி 1-storied and a new building has come up which wasn't there. ஸோ எங்கள் ஸ்கூல் வந்து 1-storied பில்டிங் தான், இப்போ வந்து நியூ பில்டிங் வந்திருக்கு, அது வந்து முன்னாடி இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. Were you not a good student? I asked. நீ வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தானே, குட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு நல்ல இங்கே ஒரு பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட், ஹி ரிப்ளை. ஆமாம் நான் வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட் தான், நான் என்னோட பொசிஷன் எப்போதுமே செகண்ட் அப்படின்னு ஆதித்யா ரிப்ளை பண்ணியிருக்காரு. We decided to go and have a tea at Nagan uncle's tea shop, which stood next to a grocery shop and opposite a temple dedicated to Lord Shiva. ஸோ அந்த நாகன் அங்கிளோட டீ ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ராசரி ஷாப்புக்கு அடுத்து இருக்குது, அண்ட் அது வந்து லார்ட் சிவாவோட டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். Soon we caught sight of Nagan's tea cabin written on a signboard over the shop. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டீ ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. நாகன்ஸ் டீ கேபின் அப்படின்னு எழுதியிருக்கு, சைன்போர்டு அந்த ஷாப் மேலே எழுதி வச்சுருக்காங்க. The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance, with his white neatly combed hair and clean look, was the same as before. ஸோ அந்த ஓனரோட அந்த டீ ஷாப் ஓனர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். லிட்டில் ரஸ்டிக், அதாவது கண்ட்ரி சைடில் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் இருக்கார். அண்ட் அவர் வந்து நீட்லி காம்டு ஹேர் அண்ட் க்ளீன் லுக்கில் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார். ஹி வாஸ் வியரிங் அ டோட்டி அண்ட் அ ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் தட் குட் ஹவ் பீன் சீன் ஃப்ரம் அண்டர் அ க்ரீன் ஷால். ஸோ அவர் வந்து ஒரு க்ரீன் ஷால் போட்டிருக்காரு. அதுக்கு அவரோட ஷர்ட் வந்து ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் அண்ட் ஒரு தோத்தி கட்டியிருக்காரு.
நாட் ரெகனைசிங் ஆதித்யா ஹி ஆஸ்ட் வேர் வி ஹேட் கம் ஃப்ரம். ஸோ ஆதித்யா யாருன்னு அவருக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல அவரால். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. டியோட்ரஞ்ச் ஆதித்யா ரிப்ளைட் வி ஆர் ஆன் அவர் வே டு கொல்கட்டா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் டியோட்ரண்ட்லேருந்து வரோம், நாங்கள் கொல்கட்டாவுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு. A little surprised, Nagan uncle asked why we were there. ஸோ நாகன் அங்கிள் சர்ப்ரைஸ் ஆகிட்டு அங்கே போகிறவங்க ஏன் இவங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டு ஹேவ் டீ அட் யோர் ஷாப் செட் ஆதித்யா. சடன்லி பிசைட்ஸ் டீ ஹேவ் பிஸ்கட்ஸ் அண்ட் சவரிஸ். ஸோ வந்து நாகன் அங்கிள் சர்ப்ரைஸாக கேட்குறாரு. ஸோ வந்து நாங்கள் உங்கள் ஷாப்பில் டீ குடிக்கணும்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நாகன் அங்கிள் வந்து என் ஷாப்பில் டீ மட்டும் இல்லை, பிஸ்கட்ஸ் அண்ட் சவரிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிவ் அஸ் 2 நன்கட்டாய் ஈச். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ரெண்டு நன்கட்டாய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நன்கட்டாய் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் தான். அது வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்தியன் ஸ்வீட். We sat on 2 tin chairs. There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he was sleeping. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு 2 டின் சேர்ஸ் இருந்துச்சு, அதில் உட்காந்துருக்காங்க. இவங்கள தவிர ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து கார்னர் டேபிளில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து எதுவும் சாப்பிடவும் இல்லை, டீயும் குடிக்கல, அப்படியே அமைதியாக அவரோட தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. பார்த்தா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. Addressing him as Mr. Sanyal, Nagan uncle reminded him to go home as it was already 4 p.m. ஸோ வந்து நாகன் அங்கிள் வந்து அந்த உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிஸ்டர் சன்யால் நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, ஏற்கனவே 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் கஸ்டமர்ஸ் would be soon coming. நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ வந்துட்டுருப்பாங்க, நீங்கள் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க, போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. Addressing as he said with a wink in his eye, a little hard of hearing, cannot see well either, but he has no money to buy spectacles. ஸோ அவர் வந்து ரொம்ப இப்படி கூர்ந்து இப்படி பார்க்குறாரு, கண்ணை வந்து இப்படி உத்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அதை வந்து அவருக்கு வந்து கேட்குறதுலேயும் கொஞ்சம் கேட்குறதும் கொஞ்சம் ஒழுங்காக காது கேட்காது. ஸோ அவர் வந்து பார்க்கவும் அவரால் ஒழுங்காக முடியல. ஆனால் அவர்கிட்ட வந்து பணம் இல்லை ஸ்பெக்டக்கிள்ஸ் வாங்குறதுக்கு, கண்ணாடி வாங்குறதுக்கு. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arm, and with eyes dilated, began to recite in a poem by Tagore, Panraksha, keeping of a promise. Having recited the poem, he left the place, making the gesture of namaste with his hands to nobody in particular. ஸோ அவரோட ஸ்பீச்லேருந்து நம்மளுக்கு சன்யாவில் பார்த்தனோடனே அவருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொன்னதும் நாகன் அங்கிள் சொன்னதும் அவர் எழுந்திரிச்சு அவரை ஸ்டிச் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அங்கே வந்து அவரை ஐஸை வந்து கூர்ந்து பார்க்குறாரு, அதாவது விரித்து பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒரு தாகூரோட போயம் பன் ரக்ஷா அப்படிங்கிற போயம், அதாவது கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ் அப்படிங்கிற தாகூரோட போயத்தை வந்து ரிசைட் பண்ணுறாரு. ஸோ அந்த போயத்தை ரிசைட் பண்ணிவிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸோ அங்கேருந்து போகிறப்போ வந்து நமஸ்தே சொல்கிற மாதிரி ஒரு ஜெஸ்டர், ஒரு இது சைகை காமிச்சிட்டு போகிறாரு. பர்டிகுலராக யாருக்கும் சொல்லாமல் சும்மா நமஸ்தே பண்ணிட்டு போகிறாரு. I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. ஸோ ஆதித்யாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஆதித்யாவோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து சடனாக சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Without answering me, he had asked Nagan uncle who the gentleman was and what he did. ஸோ நாகன் அங்கிள்கிட்ட இவர்கிட்ட பதில் சொல்லாமல், ஆதித்யாவோட ஃப்ரெண்டுகிட்ட அவர் பதில் சொல்லாமல், ஆதித்யா நாகன் அங்கிள்கிட்ட வந்து இது யார், ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நாகன் uncle replied, Sasanka Sanyal, what can be done? He leads a cursed life, gone crazy, I think, but has not forgotten any incident of the past. நாகன் அங்கிள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட நேம் வந்து சசன்கா சன்யால். அவர் என்ன பண்ண முடியும், அவர் வந்து ஒரு பாவப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு, அவர் வந்து எல்லாத்தையுமே மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். சோல்ட் ஹிஸ் லேண்ட்ஸ் டு கெட் ஹிஸ் ஒன்லி டாட்டர் மேரிட். அவர் வந்து அவரோட ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அவரோட இடத்தெல்லாம் நிலத்தை வித்துட்டாரு. ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஒன்லி சன் லாஸ்ட் இயர். ஸோ அவர் வந்து அவரோட ஒய்ஃபையும் அவருக்கு இருந்த ஒரே பையனையும் வந்து போன வருஷம் அவங்க இறந்துட்டாங்க. சின்ஸ் தென் ஹி இஸ் சம்வாட் சேஞ்ச், நாட் ரியலி நார்மல். ஸோ அதுலேருந்து அவர் வந்து ரொம்ப மாறிட்டார், ரொம்ப நார்மலாகவே இல்லை. வேர் டஸ் ஹி ஸ்டே அப்படின்னு ஆதித்யா கேட்குறாரு. ஹி ஸ்டேஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ், ஜோஷ் கபிராஜ். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து அவரோட ஃபாதரோட ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணுறாரு, ஜோஷ் கபிராஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சசன்கா கம்ஸ் ஹியர், ஹேஸ் டீஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் டு பே. சசன்கா வந்து இங்கே வந்து டீ அண்ட் பிஸ்கட் குடிச்சிட்டு எப்போதுமே ஞாபகமாக பே பண்ணிடுவார். ஹேவிங் அன் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவரோட சுயமரியாதையில் அவர் ரொம்ப
இதாக இருப்பார், கவனமாக இருப்பார். பட் ஹவு லாங் திங்ஸ் வில் ரிமைண்ட் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. ஆனால் எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகுது எல்லாம் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நாகன் அங்கிள் சொல்கிறார். Having paid our bill and ascertained the location of Josh Kabiraj's house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his home. So, you do want to see your house after all, I said. ஸோ ஆதித்யா வந்து அந்த பில்லை பே பண்ணிவிட்டு அந்த ஜோஜேஷ் கபிராஜோட வீடு எங்கே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க காரில் ஏறிக்கிறாங்க. ஸோ ஆதித்யா தான் இப்போ ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அவரோட வீடை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது சொல்கிறாரு. ஸோ நீ உன்னோட வீடை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. என்னோட வீட்டுக்கு, அதாவது ஆதித்யாவோட பூர்வீக வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இட் ஹாஸ் பிகம் எசென்ஷியல் டு டூ ஸோ, ஆதித்யா ரிப்ளைட். ஆமாம், இப்போ அங்கே போகிறது ரொம்ப முக்கியம், தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹிஸ் நர்வ்ஸ் சீம்ட் ஓவர் ராட் ஃபார் சம் ரீசன். அவர் வந்து ஏதோ ஒரு வருத்தத்தில் ஒரு இதில் இருக்காரு. ஸோ அது வந்து அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவரோட நர்வ்ஸ், அதை அவர் பார்த்தாலே தெரியுது. We soon reached the house which was surrounded by high walls. ஸோ அவங்க சீக்கிரமே அவங்களோட அந்த ஆதித்யாவோட ஆன்செஸ்ட்ரல் ஹோம்க்கு போகிறாங்க. ஸோ அதை சுற்றி பெரிய வால்ஸ் இருக்குது. ஈவன் ஃப்ரம் த ruins one could easily imagine how grand it must have been once upon a time. இவ்வளோ டேமேஜான அந்த ஹவுஸை பார்த்தாலும் கூட எல்லாராலையும் இமேஜின் பண்ண முடியும், ஒரு காலத்தில் அது வந்து எப்படி பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ கிராண்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாராலையும் இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். We entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. ஸோ அவங்க அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. மேலே ஏறி ஸ்டேர்ஸில் ஏறி ஆட்டிக், அதாவது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஆட்டிக்கு போகிறாங்க. அதாவது பரன்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரூஃபுக்கு, சீலிங்க்கு மேலே, அந்த ரூஃபுக்கு கீழே, அதான் பரன் மாதிரி இருக்கும். This was my favorite room, said Aditya. இதான் என்னோட ஃபேவரட் ரூம் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறார். The attic has always been a favorite with children. ஸோ இந்த மாதிரி ஆட்டிக் இருந்துச்சுன்னா அது வந்து எப்போதுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். It is in the attic that the child seems to be in a world of its own. ஸோ இந்த ஆட்டிக் அந்த மாதிரி ஒரு இதில் தான் அந்த சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு ரொம்ப அவங்க ஒரு ஓன் வேர்ல்டில் இருப்பாங்க. A portion of a wall of the attic had crumbled down, and through the window that had been created, we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. ஸோ அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த வால் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அது மூலமாக அது வந்து ஒரு விண்டோ மாதிரி வெளியில் இருக்கிறத பார்க்க முடியுது. அது மூலமாக அதிலேருந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்ட்ஸு, ரைஸ் மில்லு அண்டு ஓல்டு டெம்பிளோட அந்த கோபுரம் அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸ்பயர் அப்படின்னா அந்த ஹையர் அந்த பெரிய அந்த டவர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஸ்பயர்னு சொல்லுவாங்க. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. ஸோ இந்த மொத்த வீட்லேயுமே இந்த ஆட்டிக் தான் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, விண்டில், வெதரில், எல்லாத்துலேயுமே. த ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரெயின் வித் ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ராஸ் அண்ட் பீஜின் ட்ராப்பிங்ஸ். ஸோ அந்த தரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விக்ஸு, ஸ்ட்ரா அண்ட் பீஜின் ட்ராப்பிங்ஸ், அதாவது அதில் எல்லாத்துலேயும் ரொம்ப குப்பையாக இருக்குது. அமாங் அதர் திங்ஸ் there was a broken cricket bat, the remains of an armchair and wooden packing case. ஸோ அந்த மற்ற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோக்கன் கிரிக்கெட் பேட்டு, ஆர்ம் சேர் அண்ட் உடன் பேக்கிங் கேஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் கிடக்குது. ஆதித்யா காட் ஆன் டாப் ஆஃப் த பேக்கிங் கேஸ் அண்ட் புஷ் ஹிஸ் ஹேண்ட் இன்சைட் த வென்டிலேட்டர். ஆதித்யா வந்து அந்த பேக்கிங் கேஸோட டாப்பில் ஏறி அதுக்குள்ளே அவர் கையை விட்டு அந்த வென்டிலேட்டர் இதை புஷ் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பேரோ நெஸ்ட் இருக்குது. ஸோ அதை தள்ளி வச்சுட்டு ஸோ அதிலேருந்து அவர் கீழே எடுத்து வைக்கிறாரு. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. ஸோ அவருக்கு வந்து ஒரு நிம்மதியோடு அவர் இருக்கார். எதனால அப்படின்னா அவர் என்ன தேடுறாரோ அது அவருக்கு வந்து கிடச்சிருச்சு. When I asked him what it was, he said, "You will get to know very soon." ஆதித்யாவோட ஃப்ரெண்ட் வந்து அது என்னது அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை உனக்கு இப்போ தெரியும், கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு அது என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. We next went to a jeweler's to find out the weight of the article. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லர்ஸ்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த அவர் தேடி எடுத்தார்லேயே அந்த பொருளோட வெயிட் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. The jeweler remarked that it was an antique. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு பெரிய பழங்காலத்து பொருள். Our next stop was the house of Josh Kabiraj. ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து அவங்க போகிற இடம் வந்து ஜோஸ் கபிராஜோட வீடு. Though I was little curious, I didn't ask Aditya anything. ஸோ ஆதித்யாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் வந்து ஆதித்யாட்ட எதுவும் கேட்காம அமைதியாக வராரு. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. ஸோ அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அண்ட் சசன்கா சன்யால் இருக்க ரூமுக்கு போகிறாங்க.
சசன்கா அங்கிள் வாஸ் பிஸி ரிசைட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் டாகூர். அவர் வந்து சசன்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாகூரோட வேர்சஸை ரிசைட் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கார். when he had finished ஆதித்யா asked may we come in. ஸோ அவர் வந்து ரிசைட் பண்ணி முடிச்சதும் ஆதித்யா வந்து கேட்குறாரு நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு. he turned and faced us. ஸோ அவர் திரும்பி வந்து இவங்களை பார்க்குறாரு. no one visits me he said in an unperturbed manner. ஸோ யாருமே வந்து என்னை பார்க்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சசன்கா சன்யால் வந்து சொல்கிறாரு. அன்பர்டர்ப்ட் அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு. இதுக்கு இவங்க நம்மளை தேவையில்லாமல் வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி இதில் சொல்கிறார். would you mind if we come in. ஸோ அவங்க கேட்குறாங்க நாங்கள் இப்போ உள்ளே வந்தால் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. come in அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு. எக்ஸப்ட் ஃபார் அ சார்பாய் தெர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட் ஆன். ஸோ அங்கே ஒரு சார்பாய் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை உட்காரதுக்கு. ஸோ வி ரிமைன் ஸ்டாண்டிங். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. டு யூ ரிமெம்பர் ஆதித்யா நாராயண் சௌத்ரி ஆதித்யா ஆஸ்டம். ஸோ ஆதித்யா வந்து சசன்கா சன்யால்கிட்ட வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆதித்யா நாராயணன் சௌத்ரி அவர் அப்படி யாரையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் எட் த ஜென்டில்மேன். ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜென்டில்மேன் சொல்கிறார். த ஸ்பாயில் சைல்ட் ஆஃப் த அஃப்ளியன்ட் பேரண்ட்ஸ். ஸோ வந்து நல்ல அஃப்ளியன்ட் அப்படின்னா வெல்த்தி. ஸோ அந்த தெரியும் அது வந்து ஒரு வெல்த்தி பேரண்ட்ஸோட ஸ்பாயில்டு சைல்டு. அவங்க வந்து அப்படி செல்லம் கொடுத்து கெடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவார். வாஸ் அ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட் பட் குட் நெவர் பீட் மீ. அவர் வந்து அவரும் நல்ல ஸ்டூடெண்ட் தான், ஆனால் வந்து அவனால் வந்து என்னை பீட் பண்ணவே முடிஞ்சதில்லை. ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ் ஆஃப் மீ. அவனுக்கு வந்து எப்போதுமே என் மேலே வந்து ஒரு பொறாமல் இருந்தது. ஹி யூஸ் டு டெல் லைஸ். அவன் வந்து நிறைய போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறார். ஐ நோ செட் ஆதித்யா. He then took out a packet from his pocket and handed it over to him, said this is for you from Aditya. ஸோ அதுக்கப்புறம் ஆதித்யா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு பேக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதை வந்து ஆதித்யாட்ட கொடுத்து அதை வந்து சன்யால்கிட்ட கொடுத்துட்டு திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா, இது வந்து உங்களுக்காக ஆதித்யா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் இட் ஹி ஆஸ்ட். இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. மணி. ஸோ மணி, ஹவு மச் மணி. ஸோ மணியா எவ்வளோ மணி அப்படின்னு சொல்லி சசன்கா சன்யால் கேட்குறாரு. 150 rupees. He said that he will be happy if you accept it. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா 150 rupees இதில் இருக்குது. ஆதித்யா என்ன சொன்னார்னா இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி. Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity? ஸோ வந்து சன்யால் சொல்கிறாரு எனக்கு வந்து நான் வந்து சிரிக்கிறதா அல்றதா, ஆதித்யா வந்து எதுக்கு எனக்கு மணி தரணும், என்ன திடீர்னு ஒரு பெருந்தன்மை வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாரு. Man does change with time. Perhaps Aditya is not the same Aditya as before. ஸோ வந்து ஆதித்யாவே என்ன சொல்கிறாருன்னா மனுஷன் வந்து ஒவ்வொரு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. ஸோ ஆதித்யாவும் முன்னாடி இருந்த ஆதித்யாவே இல்லை, மாறிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். A change. I got the prize. He could not bear it. He took it from me to show his father and never returned it to me. Said that there was a hole in his pocket and had fallen through it. மாற்றமா, நான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், நான் ப்ரைஸ் வாங்கினதை வந்து அவனால் ஏற்றுக்க முடியல. அதை வந்து அவங்க அப்பாட்ட காமிச்சிட்டு வரேன்னு என்கிட்ட வாங்கிட்டு போனவன் வந்து தரவே இல்லை. ஸோ என் பாக்கெட்டில் வந்து ஒரு ஹோல் இருந்தது, அது வழியாக அது எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல். இட் இஸ் யாஸ். ஸோ அந்த ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா இது வந்து உங்கள் மெடலோட ப்ரைஸ் தான், இது வந்து உங்களுக்குடைய தான் அப்படின்னு சொல்கிறார். சசன்கா சன்யால் வாஸ் அமேஸ்ட். He stared at Aditya and said, the price of the medal that could not be more than 5 rupees. It was a silver medal. ஸோ சசன்கா சன்யால் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு சொல்கிறாரு. அவர் வந்து ஆதித்யாவை பார்த்துட்டு சொல்கிறாரு அது வந்து மெடலோட ப்ரைஸா, அது வந்து ஒரு 5 ரூபா கூட பெறாது, அது வந்து ஒரு சில்வர் மெடல் அப்படின்னு சொல்கிறார். சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் தென் பிஃபோர். ஸோ ஆதித்யா சொல்கிறாரு சில்வர் வந்து முன்னாடியை விட 30 மடங்கு விலை கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சன்யால் சொல்கிறாரு ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட். அப்படியா, ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படின்னு சொல்கிறார். Sasanka uncle looked at the 15 10 rupee notes in his hand and then looked at Aditya. There was completely new expression on his face. He said, Aditya, this marks too much of charity, doesn't it? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சசன்கா சன்யால் வந்து அந்த 150 ருபீஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆதித்யாவை பார்க்குறாரு. அவரோட ஃபேஸில் வந்து ஒரு நியூ எக்ஸ்ப்ரெஷன் தெரியுது. ஸோ அவர் வந்து ஆதித்யாட்ட சொல்கிறாரு. ஆதித்யாட்ட சன்யால் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தானம் கொடுக்கறதுல ரொம்ப இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வி ரிமைண்ட் சைலண்ட் பியரிங் intently at Aditya. Sasanka Sanyal smiled and said, I had recognized you at Nagan uncle's tea shop by that mole on your right cheek.
ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. இவர் வந்து இது வந்து நான் என்ன சேரிட்டி உங்கள்ட்டருந்து தானம் எதிர்பார்த்துட்ருக்கேனா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ சதன்கா சன்னியால் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாரு, நான் வந்து நாகன் அங்கிளோட டீ ஷாப்லேயே வந்து உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். உன்னோட ரைட் சீக்கில் இருக்கிற அந்த மச்சத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ குட் see you had not recognized me. ஸோ நான் வந்து உன்னை பார்த்துட்டேன், ஆனால் நீ வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணலை. ஸோ ஐ recited the same poem that I had recited on the prize giving day on purpose so that you may remember. ஸோ நான் பர்பஸாக தான் அந்த போயம் ரிசைட் பண்ணேன். நான் ப்ரைஸ் கிவிங் டேயில் வந்து ரிசைட் பண்ணேன், அந்த போயத்தை ரிசைட் பண்ணேன். அப்புறம் உனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறார். Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. ஆனால் நீ என்னை பார்க்க வந்தப்போ உன் மேலே இருந்த கோவத்தை என்னால் You have done the right thing. Your grievances are absolutely justified, but I will be happy if you accept the money, said Aditya. ஸோ ஆதித்யா சொல்கிறாரு, நீ உன்னோட கோபம் எல்லாம் வந்து நியாயமானதா, நீ சரியாக தான் பண்ணியிருக்க, ஆனால் எனக்கு வந்து நீ இந்த மணியை வாங்கிக்கிட்டேன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சசன்கா சன்னியால் shook his head and said, no money will soon be spent. சசன்கா சன்னியால் வந்து சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், மணியெல்லாம் சீக்கிரம் செலவாயிரும். I would have preferred to have the medal if it were possible. எனக்கு வந்து அந்த மெடலே திருப்பி கிடச்சா, அது திருப்பி தர முடியும்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். ஐ வுட் ஹவ் forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. ஸோ நான் அந்த எனக்கு ரொம்ப கஷ்டமான அந்த விஷயத்தை வந்து நான் என்னோடய சைல்டுஹுட் அந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் மறந்துடுவேன், இப்போ அந்த மெடல் வந்து எனக்கு கிடச்சிச்சுனா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to his owner. ஸோ 29 வருஷமாக அந்த ஆட்டிக்கில் மறைஞ்சிருந்த அந்த மெடல் வந்து அந்த ஓனர்கிட்டே திருப்பி கொடுத்தாச்சு. ஸ்ரீமன் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 was still clearly engraved on it. ஸோ அந்த மெடலில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்ரீமன் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 அப்படின்னு எழுதியிருக்கு. அது வந்து தெளிவாக தெரியுது. டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்கால் ஸ்டோரி சில்கோத்தா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பெங்கால் ஸ்டோரி சில்கோத்தா அப்படிங்கிறதுல தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை தான் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.